சுஜாதா அவர்கள் எழுதிய இதன் பெயரும் கொலை பகுதி 3. வசந்துக்கு மீண்டும் இமெயிலில் மிரட்டல் வந்தது. வசந்த் அந்த இமெயில் கடிதத்துடன் ஒரு பொம்மை இணைத்திருந்ததை பார்த்தான். அதற்கான சின்னம் இருந்தது. அதை கிளிக்கி அதன் கோப்பை இறக்கி பார்த்தான். கணிப்பொறி திரை முழுவதும் இரத்த நிற சிவப்பு பரவியது. உள்ளே ஏதோ உருண்டு விழும் சத்தம் கேட்டது. வசந்த் திடுக்கிட்டு உள்ளே சென்று பார்த்தான். பிரேர்னா உறங்கிக் கொண்டிருந்தாள். திரும்ப வந்து சோஃபாவில் சாய்ந்து டிவியில் செய்திகளை பார்த்தான். பிரேர்னாவை கோர்ட்டிலிருந்து ஜாமீனில் விடுதலை செய்வதை காட்டிக் கொண்டிருந்தார்கள். பிரபல தொலைக்காட்சி நடிகையும் மாடல் அழகியுமான பிரேர்னா சந்தர் உடன் பணிபுரிந்த பாபு என்பவரை கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் கொண்டு வரப்பட்டு ஜாமீனில் விடுதலை பெற்றார். அவர் சார்பில் தோன்றிய பிரபல வக்கீல் வசந்த் தன்னையே அந்நியனை போல டிவியில் பார்த்து கொண்டான். வெயிட் போட்டுட்டடா, பியரை நிறுத்து முதல்ல என்று குளிர்பெட்டியிலிருந்து ஒரு பியர் எடுத்து அதன் மேல் மூடியை விரலால் பெயர்த்து பருகினான். பின்னால் அவன் காதில் ஊதுவது போல உணர்ந்தான். குண்டாயிட்டீங்க வசந்த். ராஜி, என்ன வேணும்? ராஜிக்கு சுமார் வயது 30 இருக்கும். ஆச்சாரமான பிராமண குடும்பத்து பெண். கணவன் எக்ஸைஸ் இலாக்காவில் பணிபுரிகிறான். அவள் குழந்தை ரோஹிணிக்கு பத்மா சேஷாத்திரியில் எல்கேஜி அட்மிஷன் வாங்கி கொடுத்திருக்கிறான். ராஜியை போல ஒரு திறமையுள்ள செக்ரட்டரி யாருமே கிடையாது என்பதை தவிர எந்த ரூபத்திலும் அவளை எண்ணி பார்க்க முடியாது. என்ன இது ராஜி, என்ன ஆச்சு உனக்கு? முத்தம் கொடுக்கலாம் நீங்களே, கொடுக்கலாமா? வசுவா? யார் இது? சமூகத்தின் தடைகளை எல்லாம் உடைத்து போட்டு வாழ்க்கையின் ஓரத்துக்கே ஓடி போய் விடலாமா வசு? என்ன டிவி தொடர் டைலாக் மாதிரி பேசுகிற? ரமேஷுக்கு தெரிஞ்சால் எவ்வளோ சங்கடப்படுவார் தெரியுமா? ரமேஷா? யார் அது? ராஜி, என்னத்தை தின்ன என்று அவளை உள்ளே இருக்கும் அத்தனை சமாச்சாரங்களையும் உதிர்ப்பது போல ஊலிக்கினான். கன்னத்தில் அரைந்தான். சோஃபா இருக்கையில் தள்ளினான். ஃபோன் செய்தான். ரமேஷ், வசந்த் பேசுகிறேன், கொஞ்சம் வரீங்களா? ராஜிக்கு உடம்பு சரியில்லை. ஏன், என்னாச்சு? ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க. முன்னாடி இது மாதிரி அவங்களுக்கு மயக்கம் கேட்க வருமா? இல்லையே, நான் உடனே வரேன். வசந்த் ஃபோனை வைத்துவிட்டு அவளை மறுபடி பார்த்தான். கைக்குள் ஏதோ வைத்திருந்தாள். கஷ்டப்பட்டு விரல்களை பிரித்து பார்த்தான். காகித துண்டு. அதை தூர போட்டான். ரமேஷ் வருவதற்குள் அவள் ஆடைகளை சரிப்படுத்தி தலையை கோய்த்து விட்டு நேர்படுத்தினான். கார் கதவை சாத்தும் சத்தம் கேட்டு வாசல் கதவை திறந்தான். வாங்க ரமேஷ். வந்தது ரமேஷ் இல்லை, கணேஷ். பாஸ் வாங்க. கணேஷ் சோஃபாவில் அரைக்குறையாக படுத்திருந்த ராஜியை பார்த்து வசந்தை பார்த்தான். பாஸ், அப்படி பார்க்காதீங்க பாஸ். என்னடா நீ? பாஸ், இத்தனை வருஷமாக அவங்க கூட குப்பை கொட்டியிருக்கேன். என்னை இன்னும் சரியாக புரிஞ்சிக்கலையே நீங்கள். எப்போவாவது ஆஃபீஸு சோஃபாவிலேயே வசந்த் வம்பு பண்ணினதா சரித்திரம் உண்டா? பின்ன ஏண்டா இவ கிளியோபட்ற மாதிரி படுத்திருக்கா? பாஸ், அண்மை காலமாக நம்ம சுற்றி நடக்கிற விஷயங்களை பதம் பிரித்து புரிஞ்சிக்கிறது சிக்கலாக இருக்குது. சந்தரோட தற்கொலை, பிரேர்னாவோட வினோதமான டீ கடை நடவடிக்கை, பாபுவின் கொலை, சாலையில் செல்லப்பான்னு ஒருத்தன் என்னை வந்து சந்தித்து எல்லாரையும் கொல்லணும்னு சொல்கிறது, பேஜர், செல்ஃபோன், பயமுறுத்தல், பரமசாது ராஜி மாமி, இப்படி படையப்பா நீலாம்பரி மாதிரி கிடக்கிறான். அது என்ன சாக்லேட்? வசந்த் தான் கலற்றி வைத்திருந்த சட்டை பைக்குள் பார்த்தான். அந்த செல்லப்பாங்கிறவன் கார் நிற்கிற போது சாக்லேட் கொடுத்துட்டு போனான். எங்கே அந்த சாக்லேட்? என்னடா ஒளறிக்கிட்டே இருக்க? இதற்குள் ராஜி சுதாரித்து கொண்டு எழுந்தாள். கன்னத்தில் வசந்தின் விரல்கள் பதிந்திருந்தன. இதுக்குடா அடிச்சு அவளை? என்னை செட்யூஸ் பண்ண வந்தா ராஜி? ஆமாம், சாட்சாத் ராஜி. கணேஷ் சிரித்தான். ஏதாவது போட்டிருக்கியா? ராஜி யார்? எப்பேற்பட்ட பொண்ணு? அது தான் பாஸ் மிஸ்ட்ரி. அப்பேற்பட்ட அடக்கமான பொண்ணை இந்த மாதிரி நடந்து கொள்ள செஞ்சது யார்? என்ன? உனக்கு வர வர புத்தி பேதலிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன்டா. பரவாயில்ல, அப்படியே வச்சுக்கோங்க. இந்த சம்பவங்களெல்லாம் ஒட்டி வைக்கிற ஏதாவது உண்டான்னு சொல்லுங்க, அதுதான் எனக்கு வேணும். என்னால் உடனே சொல்ல முடியல. ரமேஷ் வந்தால் ராஜியை அழைத்து செல்லும்போது அவள் எதுவுமே நடக்காதது போல, நீங்கள் எப்போ வந்தீங்க என்றாள். உடம்பு சரியில்லைன்னு வசந்த் ஃபோன் பண்ணார். மயக்கமாக வந்தது. அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. உடம்பெல்லாம் அடித்து பொட்டாப்புல வலி. வசந்த், ராஜி 2 நாள் லீவ் எடுத்துக்கோங்க, உடம்பை பார்த்துக்கங்க. கணேஷ் சிந்தனை வசப்பட்டிருந்தவன் புறப்படவிருந்தவர்களை 1 மினிட் ரமேஷ், உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா ராஜியை அவுட் பேஷண்ட்டை அட்மிட் பண்ணி ஒரு டெஸ்ட் எடுத்த அனுமதிப்பீங்களா? என்னாச்சு அவளுக்கு? வசந்த் சொல்கிறா.
உள்ளதை உள்ளபடி சொல்கிறா. நல்லா தான் இருந்தாங்க. திடீர்னு ஒரு மாதிரி இயற்கைக்கு விரோதமாக நடந்துக்க ஆரம்பித்தாங்க. இயற்கைக்கு விரோதமானா ஐயோ நோண்டாதீங்க, சொன்னால் உங்களுக்கு பிபி எகிரிக்கும். ராஜி அப்படியா என்றாள். பிரேர்னா எங்க? அடுத்த ரூமில் தூங்குறான். அவளுக்கு பாதுகாப்பாக நான் இருக்கேன். வசந்தி இவங்களை கூட்டிகிட்டு போய் பிரேர்னாவை டெஸ்ட் பண்ணாங்களே, எதையோ ஹாஸ்பிட்டலில் இவளையும் டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட் வாங்கிட்டு வந்துட்டேன்னு. அந்த ஆள் செல்லப்பா ஏதோ சாக்லேட் கொடுத்தான்னு சொன்னியே, அதை சாப்பிட்டியா? இல்லை பாஸ், சட்டப்பையில் வச்சுருந்தேன், அதை காணோம். வெயிட் அ மினிட். வசந்த் தரையில் தேடி ராஜியின் கையிலிருந்து பிடுங்கி போட்ட அந்த காகித துண்டை எடுத்து பிரித்தான். பாஸ், இதான் ராஜி என் பையில் இருந்த சாக்லேட்டை சாப்பிட்டியா? சரியா ஞாபகப்படுத்தி சொல்லு. ராஜி யோசித்து, ஆமாம் வசந்த், உங்கள் சட்டை கம்ப்யூட்டர் மேலே கிடந்துச்சு, அதில் கிரெடிட் கார்டெல்லாம் இருந்துச்சு, அதை எடுத்து வைக்கிறப்ப பையில் அந்த சாக்லேட் இருந்தது. எனக்கு காஃபி பைட்னா பிடிக்கும். சாப்பிட்டுட்டியா? ஆமாம். வசந்த் உடனே டெஸ்ட் ரிப்போர்ட் வாங்கிடு. சரி. கிளம்பினார்கள். வசந்த் திரும்ப வந்தபோது மிகவும் பரபரப்பில் இருந்தான். பாஸ், கில்லாடி, நீங்கள் நினச்சது சரியாக வருது. ரிப்போர்ட்டு தானே, என்ன சொல்லுது? ராஜி சாப்பிட்ட சாக்லேட்டில் ஏதோ பேர் தெரியாத ஜென் போன்ற வஸ்து இருந்தது. காகிதத்தில் கொஞ்சம் சாக்லேட் ஒட்டி இருந்தது. அதை பரிசோதனைக்கு கொடுத்துருக்கேன். நீ சொல்கிறது சரிதான் வசந்த். சம்பந்தமில்லாத கடந்த வார சம்பவங்களுக்குள்ள ஒரு சரடு, ஒரு கனெக்ஷன் மறைமுகமாக இருக்கணும். போதை மருந்தாக இருக்கலாமா பாஸ்? கோர்ட்டில் மேஜிஸ்ட்ரேட் குறிப்பாக ஏதாவது ஒன்று கேட்டாரா? ஆமாம் பாஸ், இறந்து போன பாபு கையில் சிக்கியிருந்த தலைமையில் பிரேர்னாவுடையதுன்னு அவங்க திட்டவட்டமாக நிரூபிக்கிறதுக்கு பரிசோதனை ஏதாவது இருக்கான்னு என்கிட்ட கேட்டார். நான் நியூட்ரான் ஆக்டிவேஷன் டெஸ்ட்டை பற்றி சொன்னேன். அது இல்லாதவரை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். எதுக்குடா அனாவசியமாக விவரமெல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கேன் என்றான் கணேஷ் கோபத்துடன். ஜட்ஜு கேட்டார், கொடுத்தேன். அந்த டெஸ்டெல்லாம் இங்கே கிடையாது பாஸ். மறுநாள் காலையில் இன்ஸ்பெக்டர் இன்பா கணேஷை சந்திக்க பிரேர்னாவை கைது செய்ய மற்றொரு வாரண்டுடன் வந்தாள். இன்பா, வாட் அ சர்ப்ரைஸ்! நான் இனிமேல் உங்களை சந்திக்கவே போகிறதில்லைன்னு நினச்சேன், வந்துட்டீங்க. தீர்க்காயுசு. இன்பா வசந்தை நேரடியாக பார்க்கவில்லை. மிஸ்டர் கணேஷ், வாரண்டோட வந்திருக்கேன். இதுக்கு பிரேர்னாவை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு. பிடிவாதம் பண்ணிக்கங்க, அவங்க இங்கே தானே இருக்காங்க. இது ஆஃபீஸுங்க, கணேஷ் வசந்த் ஆஃபீஸ். தெரியும், அவங்கள நீங்கள் இங்கே தானே வச்சுருக்கீங்க. இல்லைங்க, ஒரு ஜென்டில்மேன் சொன்னால் நம்புங்க என்றான் வசந்த். கணேஷ், வசந்த் சுமாரா. மேடம், உங்கள் கூட பரிபூர்ணமாக ஒத்துழைக்க தயாராக இருக்கோம். நீங்கள் மறு வாரண்ட் எடுக்கிற அளவுக்கு என்ன சாட்சியம் கிடச்சிருக்கு? உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தெரிவிக்கலாம், விருப்பம் இல்லைனாலும் கண்டுபிடிச்சிடுவோம் என்றான் வசந்த். இன்பா, சக்திவேல் வாங்க உள்ளே போய் பார்த்துடலாம், அவங்க இருக்காங்களா என்று கான்ஸ்டபிளை அழைத்து கொண்டு அறைக்குள் நுழைந்தாள். அவள் தேடுதலை வசந்த் கண்களால் தொடர்ந்தான். வெயிட் அ மினிட், உங்ககிட்ட சர்ச் வாரண்ட் இருக்குதா? கணேஷ், தலைமுடி அவங்களது தானே லேப் டெஸ்ட் வச்சு நிரூபித்தாலும் கொலை அவங்க தான் செஞ்சாங்கன்னு முடிவெடுக்க முடியாது. மறுபடியும் நாங்கள் கோர்ட்டுக்கு போவோம், மறுபடியும் ஜாமீன்லேயே விட்டுருவாங்க. இன்பா, எதுக்கு லொல்லு பண்ணுறீங்க? அந்த அம்மாவை விசாரிக்கணும், அவங்க எங்ககிட்ட இல்லை. அப்போது அந்த கதவு திறந்து கொட்டாவி விட்டு கொண்டு பிரேர்னா வந்து, வசந்த், பேஸ்ட் எங்கே இருக்குது என்றாள். வசந்த் அவளையும் இன்பாவையும் மாறி மாறி பார்த்தான். இன்பா வசந்தையை சுட்டு எரிப்பது போல பார்த்தாள். பிரேர்னா, வாட் அ சர்ப்ரைஸ்! எப்போ வந்தீங்க என்றான் வசந்த். என்னது எப்போ வந்தேனா? நேற்று ராத்திரியிலேருந்து எங்கே தானே இருக்கேன். நீங்கள் எப்போ வந்தீங்க மேடம்? வேறு ஏதாவது கேஸா மேடம்? இன்பா, உன் கேஸு தான், உன்னை அரெஸ்ட் பண்ண தான் வந்திருக்கேன். அவள் அழுவது போல முகத்தை பண்ணிக்கொண்டு, என்னது சும்மா சும்மா? பிரேர்னா, நீங்கள் உள்ளே போய் முகம் கழுவிட்டு வாங்க, சிக்கிது. பையனை அனுப்பி ஏதாவது டிஃபன் வாங்கிட்டு வர சொல்கிறேன். அவள் உள்ளே செல்ல, கான்ஸ்டபிள் அந்த பக்கம் ஏதாவது வழி இருக்குதான்னு பார்த்துருங்க என்றாள். இவங்களெல்லாம் நம்பவே முடியாது. உட்காருங்க இன்பா, நீங்கள் ரொம்ப சின்சியர். இவங்க கொலை செஞ்சிருக்க முடியும்னு நம்புறீங்களா சொல்லுங்க என்றான் கணேஷ். வதனத்தை பாருங்க, பால் வடியுது என்றான் வசந்த். உங்களுக்கு தெரியாது, யார் வேணாலும் எந்த சூழ்நிலையிலும் எப்படி வேணாலும் மாறலாம் என்றால் இன்பா. எதுக்கு அரெஸ்ட்டு? இங்கேயே வச்சு கேளுங்களேன். கன்வின்ஸ் ஆகலைன்னா கூட்டிகிட்டு போங்க. கஸ்டடியில் வச்சு என்ன சாதிக்க போகிறீங்க? உங்களை பார்த்தா கையில் குட்கா தேய்ச்சி வாயில் அதக்கிக்கிட்டு டார்ச்சர் பண்ணுற டைப்பாக தோணலை. பெண் போலீஸை பற்றி ஒரு ஹைக்கும் இருக்கிறது. குத்து விளக்கேற்றி துவக்கப்படும் மகளிர் காவல் நிலையம்
ஐயா, இது ஹைக்கூ இல்லை. எதுக்கு சொல்ல வரேன்னா, போக்குவரத்து மகளிர் பேரணினா பெண்களுக்கு சரிப்படும். தங்கச்சங்கிலி போட்டு தொங்க விடுற கொலை கேஸை எல்லாம் என்னை இன்னும் சரியாக பார்க்கல நீங்கள் என்றாள் இன்பா. பார்க்கத்தான் விரும்புகிறோம் என்றான் வசந்த். காட்டுறேன். காட்டுங்க, நிச்சயமாக பார்க்குறோம். இன்பா சட்டென்று இந்த உரையாடல் விபரீதமான மற்றொரு இணை அர்த்தம் உண்டாவதை உணர்ந்து கன்னத்தில் சிவந்தாள். அட, வெட்கம் கூட படுறீங்களே. ஷட் அப். இந்த ஆணாதிக்க உலகத்தில் இயங்கிறது ரொம்ப சிக்கலுங்க. ஒரு போலீஸ் அதிகாரிக்கே எப்படின்னா, பிரேரணா முகம் கழுவி தலையை கோதி கொண்டு பையன் கொண்டு வந்த இட்லி காஃபியை சாப்பிட்டு விட்டு உதட்டை துடைத்து கொண்டு வந்து உட்கார்ந்தாள். அவள் எதிராக உட்கார்ந்த போது, மிஸ்ஸஸ் பிரேரணா, உங்கள் கணவர் தற்கொலை செஞ்சதுக்கு என்ன காரணம்னு நீங்கள் நம்புறீங்க? சந்தேகம்தான் சந்திர பைத்தியமாக்கிடுச்சு. உங்கள் ஸ்டேட்மெண்ட் பார்த்தேன். அந்த சந்தேக லிஸ்ட்டில் பாபுவும் உண்டா? பாபு இல்லாமையா? தோட்டக்காரன் கூட லிஸ்ட்டில் இருந்தப்போ பாபு இல்லாமல் இருப்பானா? பாபு உங்களுக்கு உறவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பல பேர்கிட்ட கடன் வாங்கினான். நல்ல வேலை செத்து தொலைஞ்சான். வரவெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னை வச்சு சீரியல் பண்ணணுன்னு அட்வான்ஸ் எல்லாம் வாங்கிட்டான். பாபு சந்தரை கேட்காம பணம் வாங்கிட்டான். அதனால கூட சந்தர் கோபிக்கலை. எங்கிட்ட ஒரு தடவை மிஸ்பிஹேவ் பண்ணிட்டான். அதிலிருந்து தான் அதை தப்பாக நினச்சிக்கிட்டு உன்னை கொன்று போட்டுருவேன்னு பாபு வரும்போதெல்லாம் சத்தம் போட்டு பயமுறுத்திட்டு இருந்தார். இவ்வளவு நடந்திருக்கு. பாபுவை கொல்ல வலுவான காரணம் காலமாயிட்ட சந்தருக்கு அப்புறம் வேற யாருக்காவது இருக்கலாமா? அது பாபுவை ஏமாத்தின அத்தனை பேருக்கும் இருக்கலாம். பாபு இறந்த அன்னைக்கு நீங்கள் அந்த கந்தசாமி கோயில்கிட்ட எதுக்கு போனீங்க? சுத்தமாக ஞாபகம் இல்லைங்க. அப்போ ஹாஸ்பிட்டல் போனது அது ஞாபகம் இருக்குது. அதுக்கு முன்னாடி கோயிலில் கூட லேசாக ஞாபகம் இருக்குது. முக்கியமான விஷயத்தை சௌகரியமாக மறந்துடுறீங்க என்றாள். கமான் சொல்லுங்கள், ஏன் அங்கே போனீங்க? உங்கள் மேலே சந்தேகம் வர்றதுக்கே அதுதான் முக்கிய காரணம். பாபுவுடைய சடலம் கிடந்ததும் உங்கள் சங்கிலி, அதுவும் தாலி சங்கிலி அங்கே கிடக்குது. பாபு கை நகத்தில் உங்கள் முடி. சங்கிலி எப்படி அங்கே போச்சு? உங்கள் கணவர் இறந்தப்புறம் அதை கழட்டிட்டீங்களா? அதுக்கு முன்னாடியே கழட்டி வச்சிட்டேன். எங்கே வச்சுருந்தீங்க? ட்ரெஸ்ஸிங் டேபிளில். கமான் பிரேரணா, நடந்ததை சொல்லுங்கள். பாபு உங்களை பலாத்காரம் பண்ணப்போ நீங்கள் ஆத்திரத்தினால அவரை சங்கிலியால் கழுத்தை நெரிச்சிருக்கலாம். தற்காப்புக்காக இது ஒரு பெரிய குற்றம் இல்லை. கணேஷை வேணா கேட்டு பாருங்க. அப்படியா கணேஷ் என்றாள். கணேஷ், பிரேரணா, நீங்கள் அந்த கொலையை செய்யலைல்ல? செய்யலை. அப்புறம் எதுக்கு ஒத்துக்கணும்? மிஸ் இன்பா, என் கிளையண்ட்டை கேள்வி கேட்டாச்சுல்ல, புறப்படுங்க என்றான் வசந்த். இந்த செலக்டிவ் மெமரி உங்களுக்கு வியப்பா இல்லையா கணேஷ்? அதெல்லாம் இல்லை. அவள் போனதும் கணேஷ் பிரேர்னாவிடம், நிஜமாவே அந்த பகுதி உங்களுக்கு ஞாபகம் இல்லையா பிரேர்னா? நிஜமா சாமி சத்தியமா, எல்லா சாமி சத்தியமா. பாஸ், இடைவேளையில் என்ன நடந்ததுன்னு பிரேர்னாவை ஞாபகப்படுத்த சில முறைகள் இருக்குது என்றான் வசந்த். பிரேர்னாவை சோஃபாவில் மடக்கி வசந்த், நிஜமாவே நடந்தது ஞாபகம் இல்லைன்னு தான் சொல்கிறீங்க? நிஜமா? பொய் சொன்னால் கண்டுபிடிச்சிடலாம். பொய் சொன்னாதானே? வசந்த், என்னடா இது பீடிகை? டாக்டர் விஜயரத்னம் கிட்ட கொண்டு போகலாம் இவங்கள. இது தேவையா வசந்த்? நான் எந்த டாக்டர்கிட்டையும் போக தயார் என்றாள் அவள். இந்த டாக்டர் உன்னை ஒரு மாதிரி தூக்கத்தில் ஆழ்த்தி ஹிப்னாட்டிக் முறையில் அந்த மறந்து போன இடைவெளியை ஞாபகப்படுத்த உதவுவார். வலிக்குமா? அதெல்லாம் இல்லை. இரும்பு கடிக்கிற மாதிரி ஒரு சின்ன ஊசி போடுவார். விளக்கு வெளிச்சத்தை தாழ்த்தி வச்சு டிக்கி டிக்கின்னு ஏக தாளம் போட வச்சு காதோரம் பேசுவார். நீ தூங்கி போயிடுவ. வேற ஒன்றும் இல்லையே. வசந்த், யோசி, இது தேவைதானா? பாஸ், அப்படித்தான் நானும் இருந்தேன். ஒரு தடவை விஜயரத்னம் ரோட்ரி லெக்சர் கொடுத்தார் பாருங்க. ஆடியன்ஸே ஒரு மாதிரி அரை தூக்கத்தில் ஆழ்த்திட்டாரு. செஷன் முடிஞ்சதும் எப்போ ரம்பான்னு பேர் வந்தாலும் காதை சொரியணும்னு ஒரு சஜஷன் தூக்கத்திலே எல்லாருக்கும் கொடுத்தார். மயக்கத்திலேருந்து வெளியே வந்ததும் காதை சொரிஞ்சாங்களாடா? ஆமாம் பாஸ், எல்லாரும் மரியாதைக்குட்பட்ட பெரிய பெரிய டாப் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், பெரிய மனுஷங்க கூட்டம், அத்தனை பேரும் ஒவ்வொரு தடவையும் ரம்பான்னு அவர் சொன்னதுக்கு டிஸ்கவரி சேனலில் குரங்கு மாதிரி வரக்குன்னு காதை சொரிஞ்சாங்க பாஸ். நானும் காதை சொரியணுமா என்றாள் பிரேர்னா. வசந்த் சிரித்து, ஐயோ வேண்டாம், கொஞ்ச நேரம் படுத்திருந்தா போதும். இவ்வளவு அப்பாவியாக இருக்கீங்களே, உங்களை 10 சிக்கு ஜோக்கு சொல்லி தேத்தணும். வசந்த், என்ன சொன்னாலும் செய்கிறேன்.
பார்த்தீங்களா பாஸ்? கணேஷ் வசந்தை பார்த்து கொண்டே, என்ன ஒரு வார்த்தை முதல்ல கேட்டுட்டு இவன் சொல்கிறத செய்யும். பாஸ், என்னை பற்றி தெரியாமல் பேசுகிறீங்க. உலகமே அவங்க தங்கச்சிகளை எங்கிட்ட ஒப்படைக்க தயாராக இருக்குது தெரியுமா? தங்கச்சி பாப்பா தாண்டா உங்ககிட்ட சேஃபு. உன்னை பற்றி தெரியும்டா. கோடு போடுனா ரோடு போடுவேன். அதனால தான் இந்த எச்சரிக்கை. அப்போ நீங்களே கூட்டிகிட்டு போங்க போங்க. நானும் வரத்தானே போகிறேன். டாக்டர் விஜயரத்னம் கிளினிக் கீழ்ப்பக்கத்தில் தனியார் மருத்துவமனை அடுத்த பாலி கிளினிக்கில் இருந்தது. வரவேற்பறை பெண் நிமிர்ந்து, கணேஷ் கணேஷ் உங்களுக்கு 4:40க்கு டைம் கொடுத்துருக்காரு டாக்டர். காத்துட்ருக்காரு. பேஷண்ட் யார்? பிரேர்னாவை பார்த்ததும், நீங்களா மேடம் என்று அவளிடம் ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கி கொண்டாள். டாக்டரின் அறையில் வெளிச்சம் பரவி இருந்தது. சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம் இவங்களுக்கு? பிரேர்னா கணேஷை பார்க்க நடந்ததை சொன்னார்கள். கணவனின் தற்கொலை, பயம், சரண், டீ கடை நடனம், பாபு, போலீஸ் சந்தேகம், கைது, ஜாமீனில் விடுதலை, எல்லாம். அதை அவர் அதிக ஆர்வம் இல்லாமல் கேட்டுக்கொண்டிருந்தார். நீங்கள் என்ன சொல்கிறீங்க பிரேர்னா? என்ன சொல்லணும்? நீங்கள்லாம் என்ன பேசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. உங்கள் கணவர் எதுக்காக தற்கொலை பண்ணிக்கிட்டார்? என் மேலே ஏற்பட்ட சந்தேகத்தை அவரால் சமாளிக்க முடியல. எப்போ பார்த்தாலும் சந்தேகம். டாக்டர், இவங்க இறந்து போன கணவனை மறுபடியும் பார்க்குறதா சொல்கிறாங்க. இது ஏதாவது ஆவி பிஸ்னஸாக இருக்குமா? அதெல்லாம் கிடையாது. கொஞ்சம் இவங்க கூட தனியாக நான் பேசணும். பிரேர்னா, உங்களுக்கு இந்த அறையில் என் கூட இருக்க பயம் இல்லையே? இல்லை, கணேஷும் வசந்தும் 2 பேரும் பக்கத்து ரூமில் இருந்தால் போதும் என்றாள். வசந்த் வெளியே வந்ததும் ரிசப்ஷனிஸ்ட்டை விசாரித்தான். நீங்கள் தான் டெலிஃபோனில் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறீங்களா? ஆமாம். குரல் நல்லா இருக்குது. தேங்க்ஸ். குரலுக்கு ஏற்ற உடல். பேடன், சில பேருக்கு குரல் மட்டும்தான் நல்லா இருக்கும், உடல் பொருத்தமாக இருக்காது. என்ன சொல்ல வரீங்க? 1 மினிட். டெலிஃபோனை சுழற்றி, செக்யூரிட்டி கொஞ்சம் வரீங்களா என்றாள். ஐயோ, எதுக்கு செக்யூரிட்டி எல்லாம் கூப்பிட்டுட்டு இருக்கீங்க? உங்களுக்கு இல்லை. ஏர் டிக்கெட் ரெடியா என்று யாரிடமோ கேட்டாள். அவள் சற்று நேரம் ஃபோன் பேசிவிட்டு, என்னமோ சொல்ல வந்தீங்களே என்றாள். அது மறந்து போச்சு என்றான் வசந்த். கணேஷ் புன்னகைத்தான். இதுக்கு பாஸ் சிரிக்கிறீங்க? இப்போல்லாம் பழைய டெக்னிக் ஒர்க் அவுட் ஆகலே பாஸ். அவள் கூட என்ன உத்தேசத்தில்டா பேசினேன். சும்மா ஒரு வீக்கெண்டு சினிமாவுக்கு அடி போடலான்னு. சற்று நேரம் மௌனத்துக்கு பிறகு, இன்டர்காமில் டாக்டர் அழைக்க அந்த பெண், மிஸ்டர் கணேஷ் கூப்பிடுறாரு என்றார். உள்ளே சென்றதும் நிழலில் பிரேர்னா படுத்திருந்தாள். ரெக்ரெஸ் பண்ண வச்சு நினைவுபடுத்தி பார்க்க சொன்னேன். சமீபத்தில் நடந்ததால் சட்டின் அடித்தளத்திலேருந்து ஞாபகத்துக்கு கொண்டு வர முடிஞ்சிச்சு. என்ன சொல்கிறா? நீங்களே கேளுங்க என்று ஒரு சோனியை தட்டினார். நிச்சயம் என்னை துரத்துறாரு. ஜன்னல் வழியாக கூப்பிட்டாரு. கதவை திறந்துக்கிட்டு போனேன். பாபுவும் வந்திருந்தான். ஏண்டா பொண்டாட்டி மேலே கை வச்சேன்னு பாபுவை அவர் தான் கொன்னார். யாருமா? சந்தர், என் கணவர். உங்கள் கணவர் செத்து போயிட்டாரேம்மா. அதானே, பின்ன எப்படி? கணேஷ் அந்த டேப்பை கேட்டு நான்சென்ஸ் என்றான். உள் மனதில் அவள் கணவன் இன்னும் இறக்கவில்லை. கணவனின் பிம்பம், நினைவுகள் அவளை நிச்சயம் துரத்துது. கணவன் இறந்து போகலையோ அப்படிங்கிற பிரமிப்பு அவளுக்கு இருக்குது. என்ன சொல்கிறா? வாய்ஸ் ரொம்ப லோவாக இருக்குது. பாபுவை சந்தர் தான் கொலை பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறா. சரிதான். செத்து போனவன் செத்தப்புறம் கொலை பண்ணுறதா எந்த கோர்ட்லையும் நிரூபிக்க முடியாது டாக்டர். ஷீ இஸ் இன் ட்ரபிள், வெரி மச் ட்ரபிள் டாக்டர் என்றான் கணேஷ். இவளுடைய தங்க சங்கிலியால் அந்த ஆளு கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருக்கு. இறந்தவன் கையில் இவள் தலைமுடி. பாபு இவளை பலாத்காரம் பண்ணதை பற்றி ஏதாவது பேசினாளா? என்னவோ கோர்வை இல்லாமல் சொன்னான். மெகா சீரியல், பணம், என்னவோ என்று ஃபார்வேர்டில் டேப்பை இயக்க, போதும் டாக்டர், இருக்கிற குழப்பம் போதும். இந்த பொண்ணு பண்ணியிருக்க முடியாது. இவளுக்கு யாரை பார்த்தாலும் கணவனை போல ஒரு பிரமை இருக்குது, ஒரு ஹிஸ்டீரியா. இதை குணப்படுத்தலாமா? குணப்படுத்தலாம். ஒரு 10-15 சிட்டிங் வேணும். தேங்க்ஸ் டாக்டர். பிரேர்னா டாய்லெட் போனாள். சற்று நேரத்தில் டாய்லெட்டிலிருந்து ஒரு அமானுஷ்ய ஸ்லேட்டு கீறல் அலறல் அவர்கள் காதை கிழித்தது. வசந்த் அந்த அலறலை நோக்கி பாய்ந்து சென்றான். மிக சுத்தமான டாய்லெட்.
அந்த இடத்தில் தரையில் பிரேர்னாவின் ரத்தம் வடிந்து கொண்டிருந்தது. கீழே கிடந்தாள். வசந்த் அவளை தூக்க முயற்சிக்க துவண்டாள். கணேஷ் உடனே பின்தொடர்ந்து வந்திருந்தான். பிரேர்னா கழுத்தில் கீறப்பட்டிருந்தாள். அவளுடைய தொண்டை குழாய் அருகில் சில முக்கியமான இரத்த குழாய்கள் சேதப்பட்டிருக்க அவசரமாக தன் உதிரத்தை காலி செய்து கொண்டிருந்தாள். கணேஷ் உள்ளே வந்தபோது ஒருவன் மிக வேகமாக வெளியே ஓடுவதை கவனித்து, வசந்த், நான் இவளை பார்த்துக்கிறேன், நீ அந்த ஆளை துரத்துப்பிடி, போ, ஓடு என்றான். கணேஷும் டாக்டர் விஜயரத்னமும் பிரேர்னாவை தாங்கினார்கள். கணேஷின் சட்டையெல்லாம் இரத்தம். பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் சுறுசுறுப்பான போக்குவரத்து நேரம். அதில் தலை தெறிக்க அவன் ஓடிக்கொண்டிருந்தான். சாலையில் முதுகெலும்பு போன்றிருந்த இடை தடையை தாவி குதித்து எதிர்சாரியில் ஒலிம்பிக் ஓட்டுக்காரனை போல ஓடினான். அவனுக்கு இணையாக இந்த பக்கம் வசந்த் ஓட அவன் நிற்க இவன் நிற்க வசந்த் மோட்டார் சைக்கிள் ஒன்றை நிறுத்தி, நான் போலீஸு, இறங்கு என்று வாகனத்தை பிடிக்கு கொண்டு இணை பாதையில் அவனை துரத்தினான். அவன் ஓடும் பஸ்ஸில் ஏறினான். வசந்த் குறுக்கே தாவி தடை மேல் ஏறி பஸ்ஸை துரத்தி வாகனங்களின் கிரீச்சும் ஆட்டோக்கள் குடை சாய்ப்பும் ஒரு வேன் 180 டிகிரி திரும்ப தார் ரோட்டில் ஓடிய பாலாறும். வசந்த் அடுத்த சிக்னலில் மோட்டார் சைக்கிளை புறக்கணித்து பஸ்ஸில் ஏறி அவன் காலரை பிடித்து திருப்பினான். இவனை எங்கே பார்த்திருக்கிறேன், செல்லப்பா என்று அவனுள் ஒரு சின்ன மின்னல் பளிச்சிட்டது. அதனிடையில் அவன் கவனம் சற்றே கலைந்துவிட செல்லப்பா தன் சட்டையை கலட்டி கிழித்து துறந்துவிட்டு பாய்ந்து எதிர் திசையில் ஓடும் பஸ்ஸில் ஏறி போய்விட்டான். வசந்தால் அவனை மறுபடி சென்று துரத்த முடியவில்லை. இந்த பஸ் மேம்பாலம் ஏறி இடதுபுறம் எக்மோர் பக்கம் திரும்பி அதற்கு மேல் மற்ற வாகனங்கள் பஸ்ஸை மறைத்து விட்டன. வசந்தாலே ஏற்பட்ட டிராஃபிக் ஜாம் தடுத்தது. கான்ஸ்டபிளின் விசில்கள் பறந்தன. நகரமே ஆன் அடித்தால் போல அமர்க்கலாம். யார்ப்பா அந்த ஆளு, பட்ட பகலில் குத்திட்டு ஓடிட்டாயா என்றான் வசந்த். போலீஸில் சொல்கிறதானே? ஆமாம், லெட்டர் போடுறேன் என்று அவனை வெறுப்புடன் பார்த்தான். கையில் செல்லப்பாவின் சட்டை மட்டும் கந்தலாக இருந்தது. வசந்த் சோர்ந்து திரும்ப வந்தபோது கிளினிக் ஏறக்குறைய காலியாக இருந்தது. என்ன ஆச்சு பிரேர்னாவுக்கு? பக்கத்தில் ஹாஸ்பிட்டலில் எமர்ஜென்சிக்கு கூட்டிகிட்டு போயிட்டோம் என்றாள் அந்த பெண். கூட உங்கள் நண்பரும் டாக்டரும் போயிருக்காங்க. உசுறு போகலையே. வசந்த் அந்த தனியார் மருத்துவமனைக்கு சென்றபோது எமர்ஜென்சியிலிருந்து கணேஷும் டாக்டர் விஜயரத்னமும் வெளிப்பட்டார்கள். இன்னொரு டாக்டர் பேசினார். நல்ல வேளை கழுத்து நரம்பு டேமேஜ் ஆகலை. காற்று ரத்தத்தில் கலக்காமல் பார்த்துக்கிட்டா ஹார்ட்டுக்கு போனாலும் ஆபத்தில்லை, பழிச்சுக்குவாங்க. என்னாச்சு? பிளட்டு கொடுத்துட்ருக்காங்க. எமர்ஜென்சி சர்ஜரி பண்ண போகிறாங்க. நீ என்ன பண்ண? பிடிச்சியா அவனை? தப்பிச்சிட்டான் பாஸ். செல்லப்பான்னு ஒரு பைத்தியக்காரனை பற்றி சொன்னேனே, அவன்தான். முகம் ஞாபகம் இருக்கா? மறக்கவே மாட்டேன். கையில் என்ன? அவன் சட்டை. ஆமாம், மாட்டை விட்டுட்டு தும்பு. ஏண்டா, சிம்பிளான மேட்டரை ஒரு ஓடுற ஆளை துரத்தி பிடிக்க முடியலையா அவனால்? சொதப்பிட்டியே. ஆமாம், சிம்பிள் மேட்ரு. பூந்தமல்லி ஹைட்ரோட்டில் பீக்கு. அவன் டிராஃபிக்கில் கண்ணா பின்னான்னு எப்படி ஓடினா தெரியுமா? அத்தனைக்கும் மோட்டார் சைக்கிள் வச்சு வேற துரத்துனேன். இன்ஸ்பெக்டர் இன்பா அப்போது தான் வந்து இறங்கி இருந்தாள். மனோன்மணி மருத்துவமனையில் வசந்தும் டாக்டர் விஜயரத்னமும் உள்ளே சென்றார்கள். என்ன ஆச்சு கணேஷ் என்றாள் இன்பா. உடன் நடந்து கொண்டே, நீங்கள் புறப்பட்டதும் இவளை டாய்லெட்டில் ஒரு ஆள் தாக்குறான் கத்தி வச்சு. இறந்துட்டாங்களா? இல்லை, தப்பிச்சிட்டாங்க. வெட்டுக்காயம். எங்கே? கழுத்தில். வசந்த் அந்த ஆளை துரத்தி பார்த்தா ஓடியே போயிட்டான். பழிவாங்களா இருக்குமா அந்த பாபுவுடைய ஆட்கள் யாரும் என்றாள் இன்பா. தியரியெல்லாம் இருக்கட்டும், முதல்ல அவர் உயிர் பழைக்கட்டும். நிறைய இரத்த சேதம். இதற்குள் சம்பவம் பற்றி செய்தி பரவிவிட பத்திரிகை டிவிக்காரர்கள் சூழ்ந்து கொண்டார்கள். முதல்ல உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுங்க, இவங்களை நீங்கள் சமாளிங்க. ஆஸ்பத்திரியின் லாபியில் இருந்த 4-5 இருக்கைகள் அந்த கூட்டத்துக்கு போதவில்லை. இன்பாவும் கணேசும் வெளியே வந்தபோது பளிச்சென்று ஃபோட்டோக்கள் எடுக்கப்பட்டன. மேடம், அவங்க கண்டிஷன் எப்படி இருக்குது? சீரியஸ், ஆனால் அவுட் ஆஃப் டேஞ்சர். செத்துட்டதா சொல்கிறாங்களே? அப்படிலாம் இல்லை. முகம் பூரா வெட்டு காயமாமே? இல்லை, கழுத்தில் லேசாக ஒரு ரப்சர். பார்க்கலாமா? இப்போ பார்க்க முடியாது, அனுமதி இல்லை. இவங்க சீரியலில் நடிக்கிறதெல்லாம் அப்புறம் என்ன ஆகும்? அது பொழைச்சி வந்தப்புறம் தொடரும். இப்போது ஒரு பெண் நிரூபி, வசந்த், உங்களை தனியாக ஒரு பேட்டி எடுக்கலாமா? எடுக்கலாம். மெக்சிகோ செலவக்காரி ஜோக்கை நம்ம வாசகர்களுக்கு சொல்ல முடியுமா? இங்கேயா? இந்த சந்தர்ப்பத்திலையா? பிரேர்னா உசுருக்கு ஊசலாடிட்டு இருக்கிற சமயத்திலையா? வசந்த், நான் சொல்கிறேன் கேளுங்க, இதெல்லாம் பாவலா, ப்ளே ஆக்டிங்.
அந்த அம்மா ஏகப்பட்ட சீரியலுக்கு கமிட்மெண்ட் கொடுத்துட்டு தப்பிச்சுக்கிறதுக்காக இது ஒரு ஸ்டண்ட்டுன்னு சொல்கிறாங்க. வசந்த் மேல் சட்டையை கழட்டி காட்டி, இது என்ன ரத்த கரை, லிப்ஸ்டிக் கரை இல்லையே, மனிதாபமான உணர்ச்சிகளை வீட்டில் கழட்டி வச்சுட்டு பேட்டி எடுக்காதீங்க. எப்போ சொல்லுவீங்க? என்ன அந்த ஜோக்கு? ச்சே, இந்த ஜெனரேஷனே புரியலை. நீங்கள்லாம் வேற்று கிரக மனுஷங்களா? வாங்க, பிரேர்னாவை நானே காட்டுறேன். அவர்கள் எமர்ஜென்சிக்கு சென்றபோது பிரேர்னா அங்கே இல்லை. சர்ஜரி கொஞ்சம் சிக்கலாக இருந்ததால் அப்பலவுக்கு பின்வழியாக எடுத்துச் செல்லப்பட்டிருந்தாள். சொன்னேன் பார்த்தீங்களா, எல்லாம் பாவலா. இந்நேரம் அவங்க பெங்களூர் போயிட்டுருப்பாங்க. அந்த பிடிவாத நிரூபினியை அனுப்ப ஒரே ஒரு வழிதான் இருந்தது வசந்துக்கு. நீங்கள் என்ன கேட்டீங்க? மெக்சிகோ சலவைக்காரி ஜோக்கு தானே? ஆமாம் என்றாள் ஆர்வத்துடன். சொல்கிறேன். மெக்சிகோ நாட்டில் ஒரு இளம்பெண் ஆத்தங்கரையில் துணி துவைச்சிட்டு இருந்தான். அவன் சொல்லி முடித்ததும் அந்த பெண் கன்னத்தில் ரத்தம் பாய, மிஸ்டர் வசந்த், எப்படி உங்களுக்கு ஒரு பொண்ணுக்கிட்ட இந்த மாதிரி ஜோக்கெல்லாம் சொல்ல வர்றது? உங்களுக்கு அக்கா தங்கச்சி எல்லாம் இல்லையா? நீங்கள் தானே கேட்டீங்க சொல்லுன்னு. நான் வரேன், குட் பை என்று அவள் வேகமாக புறப்பட்டாள். அப்போது இன்பா வந்து, என்ன அந்த ரிப்போர்ட்டரை அழுதுகிட்டே போகிறாங்க, திட்டினீங்களா வசந்த்? இல்லை, ஜோக்கு சொன்னேன் இருக்கு. கணேஷ் சொன்னார், பிரேர்னாவை குத்திட்டு போனால உங்களால் அடையாளம் காட்ட முடியும்னு. நிச்சயமா? அவன் பேர் செல்லப்பா. அதுதான் அவன் என்கிட்ட சொன்ன பேர். சாயங்காலமா போலீஸ் ஸ்டேஷன் வர்றீங்களா? செல்லப்பாவை பிடிச்சிருவீங்களா மேடம்? நிச்சயமா. அவன் விட்டு போன கத்தி காம்பவுண்டுக்குள்ளேயே கிடந்துச்சு. நிறைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்குது. செல்லப்பாவை பிடிச்சா பாபுவோட கொலையையும் சால்வ் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். சனிக்கிழமைக்குள்ளே பிடிச்சிடணுன்னு டிசி வேறு சொல்லியிருக்கார். அதுக்கு நான் எல்லா ஒத்துழைப்பும் தர தயாராக இருக்கேன், ராத்திரி பகல் பாராமல். வசந்தின் பேஜர் அப்போது அகவியது. அடுத்தது இன்பா என்ற செய்தி அதில் இருந்தது. என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க வசந்த்? பேஜரில் ஏதாவது துக்க செய்தியா? வசந்த் அதை அவளிடத்தில் காட்டினான். அவள் முகத்தில் எந்தவித சலனமும் தென்படவில்லை. பயம் இருந்ததால் அதை சாமர்த்தியமாக மறைக்கிறாள் என்பது தெரிந்தது. அடுத்தது நானா? இன்ட்ரெஸ்டிங். எப்படி கொல்ல போகிறான்னு செய்தி வந்தால் ஃபோன் பண்ணுங்க. இன்பா, உங்களுக்கு தைரியலட்சுமின்னு இன்னொரு பேர் இருக்கா? அதெல்லாம் போலீஸ் வேலையில் வழக்கமாக நிகழ்கிறது தானே. ஏன் உங்கள் கை லேசாக நடுங்குது? இல்லையே, பாருங்கள். நடுங்கிறாப்பில் இருந்துச்சு. இன்பா, எதுக்கு பாசாங்கு? போலீஸ்கிட்டே சாதாரண மனுஷனால் விளையாட முடியாதுன்னு தெரியும். ஆனால் இந்த ஆள் ஒரு மேனியாக் மாதிரி தோணுது. முடியே சரியில்லை. எந்த சமயத்தில் எப்படி வந்து தாக்குவான்னு சொல்ல முடியாது. இதுக்கும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. உங்கள் தம்பி மாதிரி சொல்கிறேன். இன்பா வசந்தை ஏளனமாக பார்த்தாள். சரி தம்பி, என்னை விட 10 வயசு மூத்தவங்கள்லாம் தம்பி. என் நேரம் கணேஷுக்காக உங்களை சகிச்சிக்க வேண்டியிருக்கு. இல்லைன்னா இந்நேரம் உங்களை நியூசன்ஸ் கேஸில் பிடிச்சி போட்டிருப்பேன். கணேஷ் ஐசியூவிலிருந்து வந்திருந்தான். அபாயம் நீங்கிருச்சு, உயிருக்கு ஆபத்தில்லை என்றான். ஒரு சிகரெட் பற்ற வைத்து கொண்டான். இன்பா அவனை ஆச்சரியமாக பார்த்து, நீங்கள் சிகரெட் குடிப்பீங்களா? எப்போவாவது, ரொம்ப டென்ஷனாக இருக்கப்போ. பாஸ், இன்னொரு செய்தி. அடுத்தது இன்பா மேடம்னு. அப்படின்னா அடுத்தது அந்த ஆள் இவங்களை தான் கொலை பண்ண போகிறானா? கழுத்து அளவு கேட்டிருக்கான். பேஜரில் வரான், செல்ஃபோன் செய்தி அனுப்புகிறான், இன்டர்நெட் அனுப்புகிறான். நிச்சயம் அந்த ஆள் ஹைடெக் சம்மந்தப்பட்டவனாக இருக்கணும். யார்? அந்த செல்லப்பா தான். சரி, பேஜர் கம்பெனியில் விசாரிக்கலாம் என்றாள் இன்பா. என்ன கேட்பீங்க? பேஜரில் செய்தி அனுப்ப என்ன செய்யணுன்னு தான். மொத்தம் எத்தனை கம்பெனி இருக்குது சென்னையில்? 2 அல்லது 3 தான் இருக்கும். கவர்மெண்ட் அவங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. கணேஷ், பேஜரு செல்லு 2மே கொடுக்குற கம்பெனி இருக்குதான்னு பாருங்கள். அதில் முதல்ல விசாரிங்க. இன்டர்நெட்? நெட்டில் யார் வேணால் செய்தி அனுப்பலாம், அதை விட்டுருங்க. சரி, விசாரிக்கிறேன். கணேஷ், வசந்த், உங்களுக்கு பாதுகாப்பு வேணுமா? வேணாங்க. ஆறுலையும் சாவு, போர்லையும் சாவு, மோர்லையும் சாவு. என் நண்பன் ஒருத்தன் பரசவாக்கத்தில் மோர் வாங்கி குடிச்சிட்டு இருந்தான். சட்டுன்னு மூக்கில் கருவேப்பில் புகுந்து திணறி போனான்ல. அடுத்த நாள் பாஸ், ஒரு முக்கியமான தகவல் கிடச்சிருக்குது. பிரேர்னாவோட செத்துப்போன கணவன் சந்தர் 7-8 வேலையில் இருந்தார் இல்லையா, அதில் ஒன்று டிஜிட்டல் வேவ்ஸ்னு ஒரு கம்பெனி. பேஜர் கம்பெனியா? இல்லை. செல் கம்பெனியா? இல்லை. சாஃப்ட்வேர் எழுதுகிறவங்களாம். அப்போ செல்லப்பாவை அங்கே விசாரிச்சிட்டேன். செல்லப்பாங்கிற பேர் உள்ளவரோ அந்த அங்கே அடையாளம் உள்ளவங்களோ யாருமே இல்லை பாஸ்.
சரி வா, கமிஷனர் அலுவலகம் வரை போயிட்டு வந்துடலாம். வசந்த் கமிஷனர் அலுவலகத்தின் வயர்லெஸ் சென்டர் அருகில் ஒரு ஏசி அறையில் கம்ப்யூட்டர் டெர்மினல் முன் காளிதாஸ் என்ற சிஸ்டம் ஆசாமியுடன் வீட்டிருந்தான். டெக் நிறுவனத்தின் சற்று பழைய கம்ப்யூட்டர் அது. அவனிடத்தில் 10-15 மீசைகளை காண்பித்தார்கள். 20 மூக்கு, 16 தாடைகள், 21 நயன ஜோடிகள், 30 உதடுகள். இவைகளில் செல்லப்பா போல இருப்பதாக தோன்றியதை தேர்ந்தெடுத்தான். கம்ப்யூட்டர் அவைகளை கூட்டி முகம் வரைந்தது. இப்படியா இருந்தான்? இல்லை, இவன் நவாப் ஷெரீப் மாதிரி இருக்கான், செல்லப்பா இப்படியே இல்லையே. காதில் கடுக்குன்னு போடுங்க என்றாள் இன்பா. முகத்தை கொஞ்சம் ஒல்லியாக்குங்க. சரி, இப்போ பாருங்க. ஒரு வழியாக செல்லப்பா போல ஒரு முகம் பண்ணி கொடுத்தது கணிப்பொறி. அதை பிரிண்ட் எடுத்தார்கள். இதை எல்லா ஸ்டேஷனுக்கும் அனுப்புங்க. வெளியே வந்தபோது கோடை மழை ஒரு அவசர ஷவராக உதிர்ந்து உஷ்ணத்தை கிளப்பி மறைத்திருந்தது. இன்பா, உங்களை யூனிஃபார்மில் இல்லாமல் ஒரு தடவை பார்க்கணும் என்றான் வசந்த். ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு வாங்களேன், வந்த வெளியில் தான் இருக்கேன். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? வாங்களேன், சொல்கிறேன். கணேஷை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப லேட்டாக திங்க் பண்ணுறாரு. உங்களுக்கு கல்யாணம் முக்கியம்னு தோணலையா இன்பா? யாருக்கு தான் முக்கியம் இல்லை. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் தங்கச்சியை பார்த்துக்க யாருமே இல்லை. வசந்த் இன்பாவை சற்று மரியாதையாக பார்த்தான். சாரிங்க, உங்ககிட்ட ஜோக்கெல்லாம் பண்ணிக்கிட்டு கலாட்டா பண்ணிட்டு இருந்திருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை வாங்க என் தங்கையை சந்திக்க. பாய். ஜீப்பில் ஏறி சென்ற இன்பாவை இந்த பெண்ணை காதலிக்கலாமா என்பது போல பார்த்தான். சட்டென்று ஒரு யோசனை தோன்றியது. பாஸ், ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்த ஒரு கேள்விக்கு விட இன்னைக்கு கிடச்சிருச்சு என்றான் வசந்த். கணேஷ் கண்ணாடியில் கவனமாக ஷேவ் செய்து கொண்டிருந்தான். என்ன கிடச்சிச்சு? உங்கள் எதிர்கால மனைவி. என்னது? உங்களுக்கு எல்லா விதத்திலையும் பொருத்தமான ஜோடி இன்பா. அப்படியா வசந்த்? இந்த க்ரீமை இனிமேல் வாங்காத. ஹெர்பல்னு சொல்லிட்டு நொர வரதுக்குள்ளே நர வந்துடும் போல. பாஸ், நான் உங்கள் வாழ்க்கையை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் ஹெர்பல் க்ரீம் நொர வரலங்கிறீங்களே, இது நியாயமா? இப்போ என்ன திடீர்னு என் வாழ்க்கையை பற்றி உனக்கு கவலை? சீனியர், உங்களுக்கு முன்னால் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஊர் உலகம் என்னை ஏசாதா? ஏசாது. என் மனசுக்கேற்ற அண்ணி கிடச்சிட்டாங்களே. ஜோக்ஸ் அப்பார்ட், இன்பா தான் உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் பொருத்தமானவங்கன்னு எனக்கு பற்றி சொல்லுது. நான் போலீஸ்காரியை கட்டிக்கிட்டா டிராஃபிக் டிக்கெட்டிலேருந்து தப்பிக்கலாம்னு தானேடா? அது இல்லை பாஸ். இன்பா உங்களை பற்றி விசாரிக்கிறப்ப கண்ணு பெருசாகுது, சின்னதாக படப்படப்பு வருது, இமை துடிப்பெல்லாம் வெளிப்படையாக தெரியறது பாஸ். ஏதாவது அலர்ஜியாக இருக்கும்டா? இல்லை பாஸ், காதலின் சிஸ்டம்ஸ் எல்லாமே தெரியுது. கணேஷ்க்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு 3 தடவை கேட்டாங்க. ஆகலை, அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையை இன்னும் சிக்கலாக்கி கொள்ள விரும்பலை அப்படின்னு சொன்னியா இல்லையா? அது சொல்லியாச்சு. அப்போ ஆளை விடு. பாரு வசந்த், காதல் பண்ணவோ கல்யாணம் பண்ணவோ எனக்கு உன் உதவி தேவையில்லை. எனக்கு செக்ஷன் 100, 103 அதில் தான் உன் உதவி தேவைப்படுது. செக்ஷன் 100, 103 எல்லாம் என்றைக்கும் இருக்கும். வாழ்க்கையில் காதல் ஒரு தடவை தான் வரும். ஞாயிற்றுக்கிழமை உங்களை வீட்டுக்கு கூப்பிட்ருக்காங்க, போகலான்ல? போயிட்டு வா. சரியான மொசுடு பாஸ் நீங்கள். ஜீப் வாசலில் வந்து நிற்க இன்பா உள்ளே வந்தாள். சொன்னேன் பார்த்தீங்களா, இருப்பு கொள்ளலை. இன்பா உள்ளே வரும்போது, என்ன சொன்னீங்க வசந்த்? ஒன்றுமில்லை, எங்கள் கேஸை பற்றி. இல்லை இன்பா, வசந்த் மழுப்புறான். உங்களுக்கு என் மேலே காதலாம், அதனால தான் அடிக்கடி விசாரிக்க வரீங்களாம். வசந்த் பாஸ் என்று அதட்ட, இன்பா அப்படியா சொன்னார் வசந்த் என்றாள் மிக யதார்த்தமாக. நான் வந்தது காதல் பற்றி பேச இல்லை. அன்னைக்கு பிரேர்னாவை குத்திட்டு போன செல்லப்பாவை துரத்தும்போது கையில் ஆக்கப்பட்ட சட்டையோட கிழிசல் இருக்குதான்னு பார்க்க வந்தேன். அதானே பார்த்தேன். அது ஒரு முக்கியமான மெட்டீரியல் எவிடன்ஸ் ஆச்சே. அதை ஏன் நீங்கள் இன்னும் கேட்க வரலன்னு எனக்கு கூட ஆச்சரியமாக இருந்துச்சு. கணேஷ் அதை எடுத்து கொடுக்கும்போது, இந்த சட்டை நுங்கம்பாக்கம் ஹைரோட்டில் இருக்கிற வேர் ஹவுஸில் வாங்கினது, அங்கே போய் விசாரிக்கலாம். நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க? வசந்த், அது ஒரு கலை. பாஸுக்கு ரஜினி மாதிரி ஐ பவர் எல்லாம் உண்டு. அதெல்லாம் இல்லைங்க, உள்பக்கத்தில் லேபிள் தச்சிருக்கு பாருங்க. இன்பா வசந்த் சொன்ன அடையாளங்களின்படி கம்ப்யூட்டர் வரைந்த படத்தின் பிரதியை காட்டினாள். நிறையா ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் கிடச்சிருக்கு, கண்டுபிடிச்சிடலாம். எப்படி தெளிவாக சொல்கிறீங்க? அடுத்தது நான் தானே சொல்லியிருக்கானே. எனக்காக அவன் வர்றப்ப வசந்த் மாதிரி நான் தவற விட மாட்டேன். கணேஷ் அவளை வினோதமாக பார்க்க, வசந்த்,
யூ ஆர் வெரி பிரேவ் என்றான். தனியாக எங்கேயும் போகாதீங்க, நான் அதை தான் அட்வைஸ் பண்ணுவேன். வசந்த், பார்த்தீங்களா, பாஸுக்கு உங்கள் மேலே அக்கறை. அந்த படத்தை மறுபடி பார்த்து நாட் பேட் பாஸ், இப்போ பார்க்குறப்ப அசப்பில் செல்லப்பா தான் தெரியறான். இப்போ என் கூட அந்த சட்டக்கடைக்கு வரீங்களா கணேஷ்? வசந்த், போயிட்டு வாடா. அவங்க உங்களை கூப்பிடுறாங்க பாஸ். இன்பா நாம் 2 பேரையும் ஜோடி சேர்க்கிறார் வசந்த் என்று சிரித்தாள். இது உங்கள் சைடு பிஸ்னஸா வசந்த்? இல்லைங்க, என் சைடு பிஸ்னஸ் ஏரோப்ளைன் ஓட்டுறது. டாய் ஷாப்லையா என்றாள். கணேஷும் சிரித்துவிட்டு சரி வரேன், ஒரு நிமிஷம் என்றான். இங்கே பக்கத்தில் ஸ்டேஷனரி இருக்குதா? என் தங்கச்சிக்கு ஒரு நோட்டு புஸ்தகம் வாங்கணும். வழியில் இருக்குது. ஸ்டேஷனரின்றதுக்கப்புறம் ஞாபகம் வருது, நான் ஒரு ஜோக் சொல்லட்டுமா? டேய் வாடா. குட்டையான ஸ்டாண்டுகளில் தொங்கிய ஹேங்கர்களிலே 100கணக்கான சட்டைகளும் கால் சாராய்களும் தொங்க, மே ஐ ஹெல்ப் யூ என்றான் ஒரு இளைஞன். இன்பா படத்தை காட்டி, இந்த ஆள் இந்த கடையில் சட்டை வாங்க வந்திருக்கலாம், இவரை தெரியுமா? மேனேஜரை எதுக்கும் கேட்டுருங்க, அது நான் இல்லை என்றான் பயந்து. மேனேஜர் மாடியில் கண்ணாடி அறைக்குள் இருந்தார். அவரை சுற்றிலும் அடுக்கடுக்காக புது சட்டைகள் லேபிளோட்ட காத்திருந்தது. கணேஷுக்கும் பரிச்சயமில்லாத கடவுள் படம் மாட்டியிருந்தது. கம்ப்யூட்டர் டெர்மினல் இருந்தது. ஐ எம் தெஹலியானி. ஐ எம் இன்ஸ்பெக்டர் இன்பா. திஸ் இஸ் கணேஷ். திஸ் இஸ் வசந்த் லாயர்ஸ். நீங்கள் இந்த படத்தை கொஞ்சம் பாருங்கள். இது ஃபோட்டோ இல்லை, கம்ப்யூட்டரை வச்சு பண்ணணும். சுமாராக இந்த தோற்றமுள்ள யாராவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அவர் அந்த சித்திரத்தை சற்று நேரம் உற்று பார்த்து, இதை பார்த்தா செல்வரங்கம் போல் இருக்கிறான், செல்ஸ்ன்னு கூப்பிடுவோம். இன்பா பதற்றம் இல்லாமல், இப்போது கடையில் இருக்கிறாரா? ஏன் ஏதாவது தப்பு பண்ணிட்டானா? செஞ்சிருக்கலாம், விசாரிச்சிட்ருக்கோம். நல்ல பையனாச்சே, கம்ப்யூட்டரில் எனக்கு அக்சஸ் ப்ரோக்ராம் ஒன்று அருமையாக எழுதி கொடுத்தான். இப்போ எங்கே இருக்கிறாரு? இப்போ இங்கே இருக்கிறாரா? பார்த்து சொல்கிறேன். பேஸ்மெண்ட் ஷாப்பில் இருக்கலாம். உள்தொடர்பு டெலிஃபோனை எடுத்து, வசந்தி செல்ஸை மேலே என் கேபினுக்கு வர சொல்லு. வசந்த் கணேஷின் கரத்தை பற்றி கொள்ள, அவசரப்படாதே என்றான் மெதுவாக. கணேஷ் ஒரு சட்டையை எடுத்து, ட்ரையல் ரூம் இருக்கிறதா? இங்கே இருக்கிறதே. டவுன் த கேரிடார். இன்பா, இந்த சட்டையை போட்டு பாருங்க. நானா? நீங்கள் தான். சைஸு சரியாக இருக்குதா பாருங்கள், உங்களுக்கு பரிசாக கொடுக்க விரும்புகிறேன். இன்பா சட்டென்று புரிந்து கொண்டு விட்டாள். வசந்த், நீயும் போடா. சொல்லுங்க கணேஷ், வாட்ஸ் த கேம்? கணேஷ், உங்கள் கம்ப்யூட்டரில் இன்டர்நெட் இணைப்பு இருக்கிறதா? இருக்கிறது. அப்போது மெல்ல அலுமினிய படிகளில் ஏறி அவன் வருவதை வசந்த் கவனித்தான். செல்லப்பா மேனேஜரின் அறைக்குள் நுழைவதை கவனித்தான். மெல்ல ட்ரையல் ரூம் கதவை தட்டினான். இன்பா வெளியே வந்து, என்ன வசந்த்? செல்லப்பா உள்ளே போகிறான் என்றான். செல்லப்பா உள்ளே இருக்கான், போங்க, கோழி குஞ்சு அமுக்கிறாப்புல அமுக்கிருங்க என்றான் வசந்த். வாரண்ட் இல்லையே, கவலைப்படாதீங்க, 24 மணி நேரத்துக்குள்ளே கோர்ட்டில் கொண்டு வந்துடலாம். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, ஆள் ஆயுதம் ஏதாவது வச்சிருக்கலாம். இவன் தானா? நிச்சயமாக தெரியுமா? சாட்சாத் இவன் தான். அன்னைக்கு பிரேர்னாவை குத்திட்டு ஓடினவன் இவன் தான். இன்ஸ்பெக்டர் இன்பா மெல்ல மேனேஜரின் அறைக்குள் நுழைந்த போது அவன் கணேஷுடன் பேசி கொண்டிருந்தான். இன்பா உள்ளே நழுவுவதை கவனிக்கவில்லை. தெஹலியானி, செல்ஸ், இவர் பேர் கணேஷ், லாயர், உன்னை ஏதோ கேட்க விரும்புகிறார். என்ன? உங்கள் தோற்றத்துக்கு பொருத்தமான ஒரு பீட்டர் இங்கிலாந்து ஷர்ட் கொடுக்கட்டுமா மிஸ்டர் கணேஷ்? இல்லை, வேண்டாம். நீங்கள் ஏன் டிவி மாடல் பிரேர்னாவை குத்திட்டு ஓடுனீங்க என்றாள் இன்பா. திரும்பி பார்த்தான். ஓ, போலீஸ் வந்திருக்குதா? அவன் முகத்தில் எந்த விதமான அதிர்ச்சியும் காட்டாமல், போலீஸ் வந்திருக்கிறதா சொல்லலையே சார். மிஸ்டர் செல்லப்பா காவல் நிலையத்துக்கு எங்கள் கூட வரணும். என் பேர் செல்லப்பா இல்லை. சரி, செல்வரங்கம், செல்லகுமார், ஏதாவது பேர் ஸ்டேஷனுக்கு வந்து சொல்லுங்கள். சரி, வரேன். இந்த எதிர்பற்ற தன்மையை அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை. மேனேஜர்கிட்ட பர்மிஷன் கேட்டுருங்க, டியூட்டியில் இருக்கேன். தெஹலியானி, எதற்காக அவரை கூட்டிகிட்டு போகிறீங்க? இவன் மேலே கொலை செஞ்சதாக சந்தேகம் இருக்குது. இவனா? செல்ஸா? மேனேஜர் சிரித்தார். என்னங்க, இந்த ஆள் ஸ்டோரில் கரப்பாம்பூச்சிக்கு மருந்தெடுக்க பயப்படுவான். செல்லப்பாவை வசந்த் உக்கிரமாக பார்த்து கொண்டிருக்க, அவர் ஏன் அப்படி பார்க்குறாரு என்றான் பெண்மை கலந்த குரலில். அவன் தலைமயிர் ஒரு பெண்ணின் அளவுக்கு வளர்ந்து வாரப்பட்டு பின்புறம் சேகரிக்கப்பட்டு ரப்பர் வளையத்துக்குள் கட்டப்பட்டிருந்தது. ஒரு காதில் கடுக்கன் அணிந்திருந்தான். நகத்தில் கரு இரத்த நிறத்தில் நெயில் பாலிஷ் பூசியிருந்தான். நீளமாக நகங்களை வளர்த்திருந்தான்.
நான் ஒரு அப்கிரேட் எழுதிட்டுருக்கேன். போலீஸ் ஸ்டேஷனில் எத்தனை நேரம் ஆகும்னு சொன்னீங்கன்னா சிஸ்டம் ஆன் வச்சுக்கலாமா, இல்லை ராத்திகாட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். போலீஸ் ஸ்டேஷன் ரொம்ப தூரமா, நீங்களும் கூட வரீங்களா மேடம்? யாரையோ குத்திட்டு ஓடினேன் அப்படின்னீங்களே, அது யார்? மேனேஜரை பார்த்து, இதை விட அபத்தம் இருக்குமா சார் என்றான். போன வாரம் முழுக்க இவன் இங்கே தான் பேஸ்மெண்ட்டில் தான் ப்ரோக்ராம் எழுதிட்டு இருந்தான். நீங்கள் யாரையோ பார்த்து இவன்னு தப்பாக நினச்சிட்ருக்கீங்க. இந்த காலத்து இளைஞர்கள் அத்தனை பேரும் இவனை மாதிரி தான் இருப்பாங்க கணேஷ். வசந்த், என்னடா இது? இன்பா, பாருங்க, போலீஸில் குத்து மதிப்பாக எல்லாம் வேலை செய்ய மாட்டோம். அப்படிப்பட்ட தப்பு எதுவும் நடக்காது. விரல் ரேகைகள், சாட்சியங்கள் எல்லாத்தையும் வச்சு தான் உறுதி செய்வோம். இது முறைப்படி ஒரு ஆரம்பம். சும்மா கொசனுக்கு தான் அழைச்சிட்டு போகிறோம். இப்போ இவனுக்கு வரலேன்னு சொல்ல உரிமை இருக்குதா? இருக்குது. அப்படி சொன்னால் வாரண்டோடு வருவோம். தேவையில்லைங்க என்றான் அவன் உற்சாகமாக. அந்த அம்மா செத்துட்டாங்களா என்றார் தெகிலியானி. யார்? என்ன பேர் பிரேர்னா. இன்றைக்கி கூட டிவியில் பார்த்தேன் என்றான் செல்லப்பா. கம்ப்யூட்டரை ஆஃப் பண்ணிட்டு வரேன். கணேஷ், நீங்களும் வரீங்களா? வசந்த் அவனை கூர்ந்து பார்த்து கொண்டே இருந்தான். மேடம், முதல்ல இவங்கிட்ட ஆயுதம் எதுவும் இருக்கான்னு சோதனை போட்டுருங்க. அவன் சட்டென்று தன் சட்டை பை, பேண்ட் பைகளை வெளியே பிதுக்கி காட்டினான். என்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் ஹேர்பின். வாங்க போகலாம். அவன் வேகமாக படிகளில் இறங்கி செல்ல இன்பா அவனை சற்று வேகமாகவே தொடர்ந்தாள். வசந்தும் கணேஷும் மெல்ல இறங்கி வந்தார்கள். அறையில் 2 டெர்மினல்கள் இருந்தன. அதில் ஒரு ப்ரோக்ராம் ஓடிக்கொண்டிருந்தது. செல்லப்பா அதன் விசைப்பலகையில் படபடவென்று அடித்தான். ஷடவுன் பண்ணுறேன் என்றான். கண் சிமிட்டினான். 5 நிமிஷம். இன்பா கொஞ்சம் நேரமாகும் என்று பேஸ்மெண்ட்டுக்கு இறங்கி செல்லும் படிகளில் காத்திருக்க, வசந்தும் கணேஷும் கடையில் காத்திருக்க கொஞ்சம் நேரமாயிற்று. என்ன வசந்த், 5 நிமிஷமாச்சு, போய் பாரு. வசந்த் கீழே இறங்கி சென்றான். இன்பா படியில் உட்கார்ந்திருந்தாள். அவள் கையில் ஒரு பெப்சி கேன் இருந்தது. அலட்சியமாக படுத்தது போல உட்கார்ந்திருந்தது. அசந்தர்ப்பதமாக இருந்தது. வாங்க வசந்த், உட்காருங்க. எங்கே அவன்? எவன்? அந்த பையன் செல்லப்பா. யாரு கண்டா? உட்காருங்க என்று தன் அருகில் தட்டினாள். வசந்த் அவள் வினோதமாக பேசுவதை கவனித்து, பாஸ் ஒரு நிமிஷம் வாங்க என்று அழைத்தான். அவள் தன் சீருடையை தளர்த்தி இருந்ததை அதிர்ச்சியுடன் கவனித்த கணேஷ் அவள் கண்களில் ஒரு விதமான மயக்க செருக்கல் இருந்ததை பார்த்தான். செல்லப்பாவின் சுவடே தெரியவில்லை. எங்கடா போனா அவன்? எங்கே போயிருக்க முடியும்? செல்லப்பா ஹாலில், மாடியில் எங்கேயுமே இல்லை. கணேஷ் வசந்த் சொன்னாப்புல, நம்ம 2 பேரும் கல்யாணம் கட்டிக்கலாமா? எனக்கு சிஸ்டர் இருக்கா. டேமிட், செல்லப்பா எங்கடா? செல்லப்பா யாரு? வசந்த் மேலே வந்து செல்லப்பா போனானா என்று பலரை கேட்க, இல்லையே கீழே போயிருக்கான் என்ற பதில்தான் வந்தது. எப்படியோ மாயமாய் மறைந்து விட்டான் என்பது அவர்களுக்கு தெளிவாக புரிய 15 நிமிடம் ஆயிற்று. இன்பா அந்த படியிலேயே படுத்து விட்டாள். தன் உடைகள் சரியில்லாததை பற்றி கவலைப்படவில்லை. அவள் முகத்தில் லேசான சிரிப்பு இருந்தது. அவள் முழுவதும் வியர்த்திருந்தாள். கணேஷ் அவள் கையில் இருக்கும் பெப்சி கேனை வாங்கி கொண்டான். டாக்டர் சாம்பமூர்த்திக்கு ஃபோன் பண்ணிவிட்டு இன்ஸ்பெக்டர் இன்பாவை ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிட்டு அலுவலகம் திரும்பிய போது டெலிஃபோன் ஒலித்தது. வசந்த் இதற்கு முன் ஒரு டேப் ரெக்கார்டரை அதனுடன் இணைத்திருந்தான். ஒரு விதத்தில் அவர்கள் அந்த ஃபோனை எதிர்பார்த்திருந்தார்கள். அதை வசந்த் எடுக்க, டேய் வசந்தகுமாரா, என்னங்கடா நினச்சிட்டு இருக்கீங்க? இந்த செல்லப்பாவை அத்தனை சுலபமாக பிடிச்சிடலாம்னா இன்றைக்கே அந்த இன்பாவை கொன்று இருப்பேன். முதல்ல அந்த மூதேவியை கொன்னுடணும். அவள் தப்பிச்சிட்டா. அவளை பலி போட்ட பிறகு தான் இன்பா. அதுக்கப்புறம் நீ, அதுக்கப்புறம் கணேஷ், அதுக்கப்புறம் கணவனை ஏமாத்துற எல்லா மனைவிகளும். இதுக்கெல்லாம் முன்னாடி ஒன்றை மொட்டையடித்து சவுக்கார்பேட்டையில் ஊர்வலமாக அழைச்சிட்டு போகலை என் பேர் வசந்த் இல்லைடா. அதை முழுவதும் கேட்காமலேயே மறுமுனையில் ஃபோன் வெட்டப்பட்டது. வசந்த் அந்த டேப் ரெக்கார்டரை நிறுத்தினான். இந்த முறை ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் பாஸ். குரல் அவனது தானே? அவனது தான். ஆனால் அந்த பெண்மையெல்லாம் பாசாங்கு. அவன் ஒரு மோசமான மிருகம். வா ஹாஸ்பிட்டல் போகலாம், இன்பாவை பார்த்துட்டு வரலாம். இன்பா மேலே கொஞ்சம் கவலை அதிகமாகுதில்ல, சொன்னேன் பார்த்தீங்களா? டோன்ட் பி சில்லி. பகுதி 3 நிறைந்தது. அடுத்து வரும் மர்மங்களுக்காக காத்திருக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் போடுங்க. உங்கள் மேலான கருத்துக்களுக்காக காத்திருக்கும் ராஜி ஸ்டோரிஸிலிருந்து உங்கள் நான். நன்றி.